ட்ரேடர்ஸ் இப்போ நிறைய பேர் ஆப்ஷன் பையிங்ல தான் மோஸ்டா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஆப்ஷன் பையிங்ல தான் பெரிய லாஸும் வரும், பெரிய ப்ராஃபிட்டும் வரும். ஆனா இதுல வந்து நிறைய பேர் லாஸ் ஆகுறது என்னன்னா ஆப்ஷன் பையிங்லயே தான். ஸோ ஆப்ஷன் பையிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் மூவிங் ஆவரேஜ் இல்லாட்டி நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் நம்ம ரெண்டு கிரைட்டீரியாவை மெயினா ஆட் பண்ணா ஆப்ஷன் பையிங்ல இருக்கிற ரிஸ்கை 50% கம்மி பண்ணலாம். அது என்ன அப்படின்னு டைரக்டா பார்த்தோம் வாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஷனை வந்து பை பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கரண்ட் எக்ஸ்பைரி, ஐ மீன் கரண்ட் வீக் எக்ஸ்பைரி, இதுல வந்து ஒரு ஆப்ஷன் பை பண்றோம். பை பண்ண உடனே நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் மேல போனா மட்டும்தான் ப்ராஃபிட். சம்டைம்ஸ் நம்ம பை பண்ண உடனே அந்த ஆப்ஷன்ஸ் வந்து மேல போகாது, அங்கேயே ஒன்னா கொஞ்ச நேரம் அங்கேயே சுத்திட்டு இருக்கும், அதுக்கப்புறம் மேல போகும். சம்டைம்ஸ் என்னன்னா கொஞ்ச நேரம் அங்கேயே சுத்திட்டு இருந்தா அது கீழே போயிடும். ஸோ இதுக்கு என்ன காரணம்னா ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுல வந்து ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸ்ல வந்து இந்த காமா வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த காமா வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் எந்த ஒரு ஆப்ஷனும் மேல போகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்ஷன் பையிங்ல வந்து இந்த காமா வேல்யூ 25 அண்ட் எபோக்கு மேல போனா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த காமா பிளாஸ்ட் நடக்கும், ஆப்ஷன்ஸ் கடகடன்னு மேல போகும். ஸோ நீங்க எந்த இதை வச்சாலும் காமா வேல்யூ அட்லீஸ்ட் ஒரு 20, அதாவது 0.0020, என்னோட இதுல இப்படி காமிக்குது, மேபி உங்க இதுல வந்து 20 இல்லாட்டி 20 அந்த மாதிரி காமிக்கலாம். பட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா 0.20 அட்லீஸ்ட் இருந்தா மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் மேல போக சான்சஸ் நிறையவே இருக்கு. இது ஒன் ஆஃப் த ரீசன் மட்டும்தான். இதெல்லாம் இப்போ 20 அண்ட் எபோ இருக்கு, 0.00 0.20 எபோ இருக்கு, அப்போ வந்து நான் வாங்கிட்டேன் ஆப்ஷன்ஸ் மேல போகலையே அப்படின்னு கேட்டா அது அப்படி ஒர்க் ஆகாது. இதுவும் ஒரு பேராமீட்டர் தான். அது போக நீங்க என்ன பண்ணணும்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஐ மீன் இந்த கால் ஆப்ஷன்ஸ்லயே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்க நிறைய பில்ட் ஆயிருக்கு, 24,000ல பில்ட் ஆயிருக்கு. அதை விட்டுட்டோம்னா இங்க பாருங்க 24,200 பில்ட் ஆயிருக்கு. அப்ப இங்க வந்து ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ இருக்கும். ஸோ இந்த இடம் வரும்போது இப்போ 23,950 இருந்து இந்த இடம் கிட்டத்தட்ட ரீச் ஆகும்போது சர்வன்னு மேல போயிடும். சம்டைம்ஸ் வந்து இதை வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி அங்க தொட்டுட்டு கூட கீழே வர சான்சஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி இடத்துலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் எப்பவுமே சொல்றதுதான், நேக்கடா ஆப்ஷன்ஸ் பையிங் பண்றது ரொம்ப ரிஸ்க். அப்படியே நீங்க பண்ணீங்கன்னாலும் இந்த பேராமீட்டர்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்கன்னா இருக்கிற ரிஸ்கை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு இதுதான் வழியா அப்படின்னு கேட்டா இது வழி கிடையாது, இது பர்ஃபெக்டான வழி கிடையாது. எப்பவுமே நீங்க ஒரு ஆப்ஷன் பையிங் போறீங்கன்னா இதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் பையிங் பண்றதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம், புல் கால் ஸ்ப்ரெட்டா போடலாம். ஸோ புல் கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்க பை பண்ணிட்டீங்க, இது மேல போனா ப்ராஃபிட். இன்கேஸ் மேல போகாம அங்கேயே சுத்திட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 ஸ்ட்ரைக் தள்ளி ஒரு ஆப்ஷனை செல் பண்ணி விட்டுட்டோம்னா இங்க லாஸ் ஆகிற அமௌண்ட்டை இங்க வந்து ப்ராஃபிட்டா ஆஃப்செட் பண்ணி கொடுத்துரும். அதாவது இது வந்து என்ன மாதிரி சினாரியோ அப்படின்னா இது மேல போகும் பட் கொஞ்சம் லேட்டா மேல போகும் அப்படிங்கிற சினாரியோல வந்து நீங்க வந்து ஒரு 2-3 ஸ்ட்ரைக் தள்ளி மேல இருக்கிற ஆப்ஷனை செல் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இதை மேல போச்சுன்னா அப்படின்னா நீங்க ஒரு மினிமம் லாஸோட வெளியே வந்துடலாம். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் கொஞ்சம் அளவா தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஆப்ஷன் பையிங் ஒரே நாள்ல 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்டுக்கு மேல போகாது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் தான். ஓகே, ஸோ இதுக்கு இதுதான் வழியா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இதை வந்து நிறைய விதமா பண்ணலாம், நிறைய வழியில பண்ணலாம், ரிஸ்க் இல்லாமையே வெளியே வரலாம். ஸோ அது அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.